நைட்டெல்லாம் கொஞ்சம் கூட தூக்கமே வரல. கல்யாணம் எப்படி நடக்குமோன்னு நினைச்சு நினைச்சு யோசிச்சு தூக்கமே போச்சு. மணி வேற 5 ஆயிடுச்சே. இப்ப குளிச்சுட்டு கிளம்புனாதான் சரியா இருக்கும். ஆனா நம்ம முதல்ல கிளம்புனா அம்மா எதுவும் நினைக்க கூடாதே. என்ன பண்றது? அம்மா எழுப்பி காப்பி கேட்கலாமா? இல்ல நம்மளா போய் காப்பி அது இதுன்னா டவுட் பெற்றுவாங்க. அம்மா எப்பவுமே சீக்கிரமா தானே முழிப்பாங்க. அவங்களே முழிச்சு வந்து எழுப்புறாங்களா பாப்போம். ஒரு சமயம் அம்மா இட்லி கடையை திறக்க போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? கல்யாணத்தை மறந்துட்டாங்கன்னா? இல்ல பாட்டி, தூக்கமே வரலாதான் எழுந்து உட்கார்ந்துருக்கேன். நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை பாட்டி. பாட்டி, கல்யாணம் எப்படி நடக்குமோ, அம்மா என்ன சொல்லுவாங்களோ, அப்பா என்ன சொல்லுவாங்களோ நினைச்சு நினைச்சு தூக்கமே வரல பாட்டி. பாட்டி, அம்மா கடைக்கு கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்றது? சரி பாட்டி. அப்படின்னா கல்யாண ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க பாட்டி. சரி பாட்டி. ஏமா, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? இப்பவே எதுக்கு என் மகனை எழுப்பி விட்ட? சாரதா கல்யாணத்துக்கு போனலம்மா, அதான் சூர்யாவை எழுப்ப வந்தேன். எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா எழுப்பணும்? 6:30 மணிக்கு கல்யாணமா, இப்போ கிளம்புனதானே நேரம் கரெக்ட்டா இருக்கும். அதான் எழுப்பி விட்டா குளிப்பானேன்னு எழுப்புனேன். முதல்ல என்னைய கூட்டிட்டு போய் கோயில்ல விட்டுட்டு வந்துட்டோமா. அதுக்கு பிறகு நீங்களும் வாங்க. எதுக்கு ஒருத்தர் தனித்தனியா போணும்? எல்லாரும் ஆட்டோ பிடிச்சு ஒண்ணா போலாமா? இல்ல வாங்க, எல்லாரும் என்னைய தான் தேடிட்டு இருப்பாங்க. பொண்ணுக்கு அப்பா அம்மா என்னைய தான் தேடுவாங்க. பெருசா யாரையுமே கூப்பிடல பத்தியா? அதனால நான் முதல்ல போறேன். தாலி வேற நம்ம கிட்ட தானமா இருக்கு. அதை 7 மணிக்கு கொண்டு போய் கொடுத்தா சரிபட்டு வருமா? நீயே சொல்லு பாப்போம். மாப்பிள்ளலாம் வரதுக்கு முன்னாடி தாலியை கொண்டு போய் அவகிட்ட கொடுக்கணும்ல? ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். தாலி என்கிட்ட தானே இருக்கு, அதை சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கணும். தாலியை டக்குனு ஒரு பர்ஸ்ல போட்டு எடுத்து வைமா, நான் கொண்டு போறேன். ஐயா சூர்யா, டக்கு புக்குன்னு குளிச்சிட்டு வாயா. பாட்டியை கொண்டு போய் கோயில்ல விட்டுட்டு வந்துரு. சரி பாட்டி. சூர்யா, அப்ப நீ பாட்டியை கொண்டு விட்டுட்டு அங்கேயே இரு. நான் அப்பாவோட வண்டியில அப்பா கூட வந்துறேன். அதுவும் சரிதாம்மா. ஆட்டோ கூட பிடிக்க வேண்டியதில்ல. ஐயா பியாரண்டி, டக்கு புக்குன்னு 2 கப் தண்ணி ஊத்திட்டு வா, கிளம்புவோம், நேரம் ஆகுதுல்ல. சரி பாட்டி. எவடி சாரதா, நீ கடை திறக்க வாடிராதம்மா. சீக்கிரமா கிளம்பி அங்க வாங்க. ஏமா, கடைய ரோசா பக்காவை திறக்க சொல்லியிருக்கேன். அவிய பாத்துக்கிட்டே இருக்காவ. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துதான் நான் கடைக்கு போவேன். அப்படியா? சரிம்மா சரி. நான் சூர்யா கூட்டிட்டு கிளம்பி நீ மார்மோட கூட்டிட்டு வாமா. சரிம்மா. இருமா, நான் தாலி எடுத்துட்டு வந்து தாரி கொண்டு போயிரு. சாரதா, நீ சீக்கிரமா வரமா வாரா. மார்மோட எடுத்துட்டு வாயா, நீ வந்து தந்தா நல்லா இருக்கும். இல்லம்மா, நான் மறந்து வீட்ல வச்சிட்டு வந்து என்ன பண்றது? அதனால இப்ப ஞாபகம் இருக்கும்போது வாண்ட தந்தரி நீ கொண்டு போ. சரிம்மா, எடுத்துட்டு வா. சாரதா, அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்மா. என்னம்மா? அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளைம்மா. இந்த கல்யாணம் அதனால நல்லபடியா நடக்கணும். இல்லைன்னு வச்சுக்கியா, அவன் அம்மா ரொம்ப வருத்தப்படுவா. ஏமா, கல்யாணம் நல்லபடியா நடக்கதானே போகுது, அதுதானே எல்லாரும் போறோம். இல்லம்மா, வாங்கிட்டு சொல்லி வைக்க. அந்த கல்யாணத்துல ஏதாவது ஒன்று பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம தான் பொண்ணு வீட்டுக்காரவிய. அதனாலதாம்மா நம்மளே சரியா கவனிக்கலையேன்னு நீ நினைச்சிட கூடாதுல்ல. சீச்சி, அப்படி எப்படிமா நினைப்பேன்? அவியலே கஷ்டப்படியாவங்க, நம்மள மட்டும் தான் கூப்பிட்டுருக்காவ. நாமளே போய் எங்களுக்கு மரியாதை கிடைக்கல அது இதுன்னு சொல்லுவோமா? நீ சொல்ல மாட்டாமா, இருந்தாலும் எதிர்பார்க்க கூடாதுல, அதுக்கு தான் சொல்லி. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பொண்ணுக்கு அம்மா வருத்தப்பட்ட கூடாது. ஏற்கனவே அவ சீட்ல கிடக்கா. கல்யாணம் மட்டும் பிள்ளைக்கு ஒழுங்கா நடக்கல, அவ்வளவுதான். அவ பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆனாலும் ஆயிரம், அதுக்கு தான் சொல்லி. ஐயோ, என்னம்மா சொல்லியா? அந்த அளவுக்கு மோசமா இருக்காவே? ஆமாவா, பிள்ளைக்கு ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வரம் தேடிக்கிட்டே இருந்தா. ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை பத்தியா, கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா அவளுக்கு ஒரு கடமை முடிஞ்ச மாதிரி. அதுக்குதாம்மா. சரிம்மா, அதெல்லாம் நல்லபடியா முடியும். நம்மளாம் அங்கதானே இருக்கோம், எல்லாத்தையும் சரியா பாத்துக்கலாம். சரிம்மா, இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்க வேண்டியது வா பொறுப்பு. சரிம்மா, நான் நல்லா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். எப்பாடா, என் மாவளே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா.
அப்பா ஒருவேளை நீ மறந்துட்டு போயிட்டாங்களோ இல்ல ரெடியா இருக்க மாட்டாங்களா? ஒண்ணுமே புரியல, எனக்கு வேற பயமா இருக்கு. நைட்டெல்லாம் இதை நினைச்சு தூக்கமே வரல. காலையில சீக்கிரமா முடிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டேன். சீக்கிரமா நாங்க போனதானே சாரி எல்லாம் மாத்த முடியும். பாட்டி வேற சாரியை நானே எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க. கோயிலுக்கு சீக்கிரமா வர சொன்னாங்க. இங்க என்னடானா அப்பா இன்னும் முழிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சோ டைம் வேற ஆயிட்டே இருக்கே. என்ன பண்றது? பேசாம டாடியை போய் எழுப்பிடலாமா? வேண்டாம் வேண்டாம், அம்மாக்கு டவுட் வந்துடும். அப்பாவே முடிச்சு வந்து கூப்பிடுறாங்களான்னு பாப்போம். செல்லம்மாக்கா நான் வாரேன்னு சொன்னாவே இன்னும் காணல. பிளான் போட்டதுக்கு தெருமுக்குல வந்து நில்லு வாரேன்னு சொன்னாவ்லே, இன்னும் காணும். படுத்து உறங்கிட்டாவ்ளோ? இல்லையே, நம்மளை விட அவியதான் ஆர்வமா இருந்தாவ. விடிய காலமே பேருவல்ல சொன்னாவ கோயிலுக்கு. விடிஞ்சிட்டுனா அவ பாப்பா இவ பாப்பா எங்க பரியன்னு கேப்பாள்வ. விடியறதுக்கு முன்னாடியே கோயிலுக்கு போயிடலான்னு சொன்னாவ. ஆளை காணுமே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ? பேசாம நம்ம மட்டும் கோயிலுக்கு போயிடலாமா இல்ல வீட்டுக்கு போயிருவோமா? இன்னும் காணலையே. ஒரு சமயம் லேட் ஆயிட்டுன்னு கிளம்பி போயிட்டாவ்ளோ. ஏ ஷில்பா, எதுக்கு இப்ப ஷாக்காவியா? செல்லம்மாக்கா நீங்களா? நீங்க இந்த பக்கம் வருவீன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா நீங்க இந்த பக்கமா வரீங்களே, அதான் ஷாக்காயிட்டேன். அது நான் முழிச்சு வரும்போது என் மாமியாரி இருமல் சத்தம் கேட்டுச்சு. முழிச்சிட்டு போலன்னு முன்னாடி வழியா வராம பின்னாடி வழியா எகிரி குச்சி வாடியாரே. அப்படியே கல்யாணத்துக்கு உங்க மாமியார் வரலையோ? அதை கூட்டிட்டு வந்து என்னத்துக்கு? கல்யாணத்துல வாழை மரத்துக்கு பதிலாக அது கொண்டு போய் நடத்தான் செய்யணும். இதுவே யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா நடக்குது. நம்மளையே யாரும் கூப்பிடல, தெரியாம தான் கல்யாணத்தை பார்க்கலான்னு போறோம். இதுல அதை வேற கூட்டிட்டு போய் அது ஊர் முழுக்க பரப்பி விடவா? ஒண்ணுமே வேண்டாம், மாமியாரே போதையா மாறினோதான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி கொடுத்துரும். பிறகு ராசாத்தியக்கா நம்மள விடாது, வெட்டி ஜூஸ் போட்டுரும். ஐயோ வேண்டாம்க்கா. ஷில்பா கிளம்புவோமா? ஏக்கா இப்பவே வா, 6:30 மணிக்கு தானே கல்யாணம். பரவாயில்ல, இப்பயே போனதா எவ கண்ணில் சிக்காம போக முடியும். அங்க என்னென்னலாம் நடக்குன்னு கவனிக்கவும் முடியும். லேட்டா போனோம்னு வச்சுக்க, எவ்வளவு பார்த்துட்டு இவ இந்த நேரத்துல கோயிலுக்கு போனான்னு சொல்லி கொடுத்துருவா. பிறகு ஊர் முழுக்க நம்ம மேல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நம்மளே இந்த கல்யாணத்தை வாரமா நின்று வேடிக்கை தான் பார்க்க போறோம். அப்புறம் நம்ம தான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு இந்த கெட்ட பேர் தேவையா? சரிக்கா, என் மைனி என்ன வீட்டுலதான் படுத்து உறங்கிட்டு கிடக்கு. அது அந்த பிள்ளையவே கூட்டிட்டு வந்துருமா வராதா? அட பாவி, நெட்ட மாதிரி எழுப்பி விட்டு வந்திருக்க கூடாதா? நான் எழுப்ப போய் எங்க அம்மைக்கு இது தெரிஞ்சதுன்னா நீ விளக்கு மாத்தால அடிப்பால. அப்படி என்ன விஷயம் உங்க அம்மைக்கு தெரியாதோ? தெரியாதுன்னு தான் நினைக்கேன்க்கா. அதான் நான் யார்ட்டையுமே சொல்லாம வாடி வந்துட்டேன். அப்படியா? நெட்ட மாதிரி வந்தா தானே பொண்ணை கூட்டிட்டு வருவா. ஷில்பா நீ முதல்ல வீட்டுக்கு போய் நெட்ட மாதிரி எழுப்பி விடு. அவ போய் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வரட்டும். நம்மளும் சேர்ந்தே அவ கூட போயிருவோம், சரியா? மறுபடியும் வீட்டுக்குள்ளையா? ஏ ஷில்பா, உங்க வீடு தானே, வா போவோம். எனக்கு என்னமோ இதுல போய் நம்ம மாட்டிக்கிட போறோமோன்னு திக்கு திக்குன்னு இருக்குக்கா. அதெல்லாம் எதுவும் மாட்ட மாட்டோம், வா போலாம். அனுமா அனுமா அனு, ஏங்க இப்ப எதுக்கு அவளை கூப்பிட்டு இருக்கிய? கல்யாணத்துக்கு போகதா ராணி? அவளெல்லாம் அனுப்ப முடியாது. நாளைக்கு அவளுக்கு கல்யாணம், இன்னைக்கு அவளை இன்னொரு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறீங்களோ? அதுவும் ஒரு பிச்சைக்கார வீட்டு கல்யாணத்துக்கு. உங்க அம்மைக்கு தான் அறிவில்ல, உங்களுக்குமா இல்ல? ராணி எதுக்கு நீ இப்படி பேசுறா? அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தானா? ஆமா, சொந்தக்காரங்க. எதுக்குமே வக்கு இல்லாதவங்க. தாலி கூட அவங்களால வாங்க முடியாதான். உங்க தங்கச்சி தான் தாலியே வாங்கி கொடுக்கறாளாம். இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு என் பிள்ளை போகணுமா? நீங்க போறதே தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல அவளை வேற நீங்க கூப்பிடுறீங்களோ? அவ தூங்கிட்டு இருப்பா, அவளை தூங்க விடுங்க. நீங்களும் போக வேண்டாம், கல்யாணம் வேலை இருக்கு உங்களுக்கு. நான் வேணா மொய் பணத்தை வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அவங்க கொண்டு போய் உங்க அம்மாட்ட கொடுத்துருவாங்க, உங்க அம்மா கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு நம்ம பிள்ளை கல்யாணம் இருக்கு. அதனால நீங்க எங்கேயும் போக வேண்டாம். ராணி எங்க அம்மா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வாப்பான்னு சொல்லியிருக்காங்க. நானும் வாரேன்னு சொல்லிட்டு அதுவும் அணுவை கூட்டிட்டு போயிட்டு வாரேன் ராணி. அனுமா அனு, அப்பா. அனுமா போலாமா? ரெடி ஆயிட்டியம்மா? ரெடி ஆயிட்டப்பா. உங்க பாட்டி ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டா போதுமே, முதல்ல கிளம்புவிய. ஏனு எங்கேயும் நீ போக கூடாது. நாளைக்கு உனக்கு கல்யாணம் இருக்குது, ஊர் சுத்த போறியோ? மா கோயிலுக்கு தானமா போறேன், அங்கதான் கல்யாணம் நடக்குது. போய் பார்த்துட்டு வந்துறியனே. நீ போக கூடாது. ராணி எதுக்கு ராணி இப்படி இருக்கா? பிள்ளை போனோன்னு ஆசைப்பட்டு கிளம்பி வந்துட்டா. அப்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கா அந்த கல்யாணத்தை பாக்கணும்னு. எங்க அம்மையும் ரொம்ப பிடிவாதமா பிள்ளைய கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. நாளைக்கு கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போறா. இது அவளோட ஒரு சின்ன ஆசை. இத கூட நிறைவேற்ற மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் தான் பிள்ளை சொல்லி நீ ஒண்ணுமே செஞ்சதே கிடையாது. இதையாவது செய்ய ராணி. இங்க பாருங்க, அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு எல்லாம் தெரியும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு.
கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு யாரும் வெளியே அனுப்ப மாட்டாங்க பொண்ணு. உங்க அம்மைக்கு இது கூட தெரியாதோ? அது நிச்சயம் முடிஞ்சிருந்தாலும் பூ வச்சிருந்தாலும் தான் அனுப்ப மாட்டாவ. நம்ம பிள்ளைக்கு தான் எதுவுமே நடக்கலையே, பொண்ணு பார்த்துட்டு போனாவா அவ்வளவுதானே. என்ன அவ்வளவுதானே நீ சாதாரணமா சொல்லிட்டு இருக்கிய? இவளுக்கு நாளைக்கு கல்யாணம், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? மறந்து போச்சோ? ராணி அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு. ஆனா பிள்ளைக்கும் சரி எனக்கும் சரி அதுல இஷ்டம் இல்ல. வாங்கிட்ட பலமுறை சொல்லியாச்சு. போதும் போதும், நிறுத்துங்க உங்க புராணத்தை. திரும்ப திரும்ப நீங்க இதையே சொல்லிட்டு இருப்பீங்க, நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி, அந்த பையனுக்கு தான் இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். இவ அந்த வீட்டுக்கு தான் மருமக. கொஞ்ச நாளையில வெளிநாட்டுக்கு போக போறா. இதான் ராணி நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்தா அடிக்கடி போய் பார்த்தோம் நிம்மதியா இருந்தோன்ட்டு இல்ல பத்தியா, வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா. அதனாலதான் எனக்கு இந்த இடமே பிடிக்கல. பிள்ளைக்கும் அதனாலதான் பிடிக்கல. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரிய? அதுதான் உன் இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு போன்னு விட்டுட்டோம் ராணி. இதையாவது அவன் இஷ்டத்துக்கு பண்ண விடா. கல்யாணத்துக்கு போனாலும் காலையில முடிச்சு பிள்ளை ரெடியாகி நிக்கிறா. கூட்டிட்டு போயிட்டு வாரேன். முடியாது, அனுப்ப மாட்டேன். உங்களுக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போங்க, இல்லைன்னு நீங்களும் போக வேண்டாம். என் சொல்வார்த்தையே மீறி நீங்க கூட்டிட்டு போனியே, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏ அனு, உள்ள போ. நான் அப்பா கூட போயிட்டு வரேம்மா. போ கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்ச கேட்க கூட நீ முடிவு பண்ணிட்டியோ? அப்படி என்ன திமிரு உனக்கு? போ, உள்ள போ. ராணி போய் மூடுங்க. அவளை கெடுக்கிறதே நீங்க தான். நான் சொன்னா ஒரு வார்த்தை அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. இப்பெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கா உங்களால தான். உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. உணவெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, அனுப்ப மாட்டேன். ஏ அனு, உள்ள போனே. அம்மா ஏய், பொல்ல தட்டிடுற போகல. ராணி நீ பண்றது ரொம்ப தப்பு ராணி. பிள்ளையோட ஒரு சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற விட மாட்ற. ஆசையெல்லாம் குப்பை மேட்ல இருக்க கூடாது. தொகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். நம்ம லெவலுக்கு எவ்வளவு பெரிய பெரிய கல்யாணங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துக்கே போகல. இந்த கல்யாணத்தை பார்க்க இவன் ஆசைப்படுவாளாம், இவ கூட்டிட்டு போகலாம். அதுவும் விடியதுக்குள்ள வந்து நின்று கெஞ்சிட்டு நிக்கிறிய. அவளுக்கு நாளைக்கு கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? பெத்த தொகைப்பை மாதிரி நீங்களும் நடந்துக்க மாட்டேங்கிறிய. கல்யாணம் பொண்ணு மாதிரி அவளும் நடந்துக்க மாட்டீங்க. என் பேச்ச 2 பேரும் மதிக்கிறது கிடையாது. இங்க பாருங்க, உங்களுக்கு போகணும்னு விருப்பம் தான் நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்லனா பேசாம வீட்டுல இருங்க, நிறைய வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்து வேலையை பாக்குறேன் ராணி. பிள்ளையதான் அனுப்ப மாட்டேன்டா, நானாவது போயிட்டு வரேன். இங்க பாருங்க, 10,000க்கு மேல ஒத்த பைசா கொடுக்க கூடாது அங்க மொய் பணம். உங்க அம்மா 1 லட்சத்தை கொடு 2 லட்சத்தை கொடுன்னு நல்லா இழுத்து விடுவாவே. 10,000 தான் தருவேன்னு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் கொடுத்துட்டு வாங்க போதும். சரி ராணி. அப்புறம் முக்கியமான கண்டிஷன், அந்த கல்யாணத்துல நீங்க கை நினைக்க கூடாது, சாப்பிட கூடாது. ஏன் ராணி கல்யாணத்துக்கு போயிட்டு யாராவது சாப்பிடாம வருவாங்களா? சாப்பிட கூடாதுன்னா கூடாது. அது ஒரு சரியான பிச்சைக்கார வீட்டு கல்யாணம். அந்த கல்யாணத்துல போய் நீங்க சாப்பிட போறீங்களோ? நம்ம பிரஸ்டீஜ் என்ன வருது? போனியெல்லாம் காசை குடுத்தியெல்லாம் வந்துட்டே இருக்கணும். உன்னையெல்லாம் மாத்தவே முடியாது ராணி. நான் போயிட்டு வரேன். அந்த கிழவி எங்க கூப்பிட்டாலும் சரி முதல்ல கிளம்பிடுவாய் வா. இதுக்கு அப்பாவோட சப்போர்ட் வேற. இங்க நான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கேன், இங்கேயே இந்த மாதிரி பண்றா. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு போற வீட்லயே இந்த மாதிரி அடம் பிடிச்சா அவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துதான் அனுப்பணும். அம்மா பாவடா பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? நான் போலனா எப்படி எங்க கல்யாணம் நடக்கும்? டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பாவே போயிட்டாங்க. பொண்ணு நான் என்ன போலனா எல்லாருக்கும் டவுட் வந்துரும். சூர்யாவும் பாட்டியும் வேற நீ தேடிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் போகலன்னா அங்க என்ன ஆகும்? என் கல்யாணம் எப்படி நடக்கும்? பயமா இருக்கு. நெட்ட மாதிரி சித்தி எப்போ வருவாங்க? அவங்க வந்தா மட்டும் எப்படி அம்மாக்கு தெரியாம நீ கூட்டிட்டு போவாங்க? நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா கூட போயிடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அம்மா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டாங்க. சில நாள் சத்தம் போட்டுட்டு அனுப்பி வச்சிருவாங்க. அந்த மாதிரி நினைச்சிட்டேன். நான் என்ன கொஞ்சம் அழுது ஆடம் பிடிச்சு அப்பா கூட போயிருக்கணும். பெரிய தப்பு பண்ணிட்டு இப்ப இங்க மாட்டிக்கிட்டேன்.